ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல கொஞ்சம் சுவாரஸ்யமா தாங்க போயிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பல பேரோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நாள் கனிவான கனியக்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட கனியக்கா சூனியக்காரி லெவலுக்கு இறங்கி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 2 நாளா சாப்பாடுல தான் அவங்களோட கேமே இருக்குது. அது மட்டும் இல்லங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பார்வதிக்கு எதிராக நேத்து ஒரு கேம் ஆடுறாங்க. படு கேவலமா இருந்துச்சு அந்த கேம். அதை டெலிகாஸ்ட் பண்ணா மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ப்ரமோல காட்டினாங்க. ஆனா ஃபுல் எபிசோட்ல வைக்கவே இல்லை. இன்னைக்காவது வைக்கிறானுங்களா இல்லனா விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை காட்டாமலே விட போறானுங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை அடிக்கும் போது அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாகும், அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல பாருவுக்கு ஓட்டு எகிரி இருக்கு. அதே நேரத்துல எஃப்ஜே அப்படிங்கிற ரவுடி இந்த வாரம் வெளியேறணும் அப்படிங்கறதான் பல பேரோட எண்ணமா இருக்குது. திவாகர் கைய வெட்டிடுவேன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்லனா எல்லா சண்டையிலயுமே என்னமோ ரவுடி மாதிரி எகிரிக்கிட்டு வர்றதா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிராக எகிரிக்கிட்டு வந்து அந்த டேபிள அடிச்ச விஷயமா இருக்கட்டும், நேத்து வியானவ படு கேவலமா பேசினதா இருக்கட்டும். ஆமாங்க, ஒரு பொண்ணை இந்த அளவு இழிவுபடுத்த முடியாது, அந்த அளவு கேவலப்படுத்துறான் எஃப்ஜே. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒழுங்கா கேம் ஆடுறானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அங்க ஆதரவு கூட சுத்துறதுக்கும் கொஞ்சறதுக்கும் மட்டும்தான் அவனுக்கு நேரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்த மக்களை பொறுத்தளவுல வாடா வச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங்ல தரமா வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு காலையில ஓட்டிங் லிஸ்ட்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, யார் இந்த வாரம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான ஓட்டிங்கை பொறுத்தளவுல முதல் இடத்துல திவாகர் தாங்க இருக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு ஆளாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிக் பாஸ் ரசிகர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட்டுகளுக்கு திவாகர் எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்தளவுல 23.14% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதாவது 28,298 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல சபரி இருக்கிறாரு. சபரியை பொறுத்தளவுல ரொம்பவே நேர்மையான ஆளு அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா அவரை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ஆட்கள் கூட சேர்ந்துகிட்டு சாப்பாடு விஷயத்துல அவருமே கேம் பிளே பண்றது நமக்குமே சில இடங்கள்ல என்னப்பா நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவரை பொறுத்தளவுல ஓட்டிங்ல 2வது இடத்துல இருக்கிறாரு. அதாவது 22.79% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 3வது இடத்துல கமர்தீன். எப்பா கமர்தீனுக்கு எல்லாம் எவன்பா ஓட்டு போடுறது? அவனை பொறுத்தளவுல எந்த டாஸ்க்லயும் ஒழுங்கா விளையாட மாட்டேங்கான், நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்றது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கி. நான் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நேத்து டப்பிங் பேச சொன்னா பப்பப்பா அப்படிங்க. எப்ப பாரு அரோரா பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட கேரக்டர் எப்பவுமே மாறாது, ஒஸ்ட் தான் அப்படிங்கிறது நேத்துக்கான லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேத்தும் திவாகரை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்துறான், பாடி ஷேமிங் பண்றான், உருண்டா அப்படிங்கிற மாதிரி கேலி பண்றான். அவனோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் சேதுபதி தாங்க. இப்படிப்பட்ட நபர்களை வீக்கெண்ட்ல வச்சு வறுத்தெடுத்தார் அப்படின்னா அது கழிஞ்சாவது வாயை மூடிட்டு இருப்பாங்க. ஆனா கமர்தீனை பொறுத்தளவுல ஹீரோயிஸ் தான் காட்டணும், பெண்கள் எல்லாரும் கூட சேர்ந்து மன்மதலாம் தன்னை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் ஓட்டிங்ல 3வது இடத்துல இருக்கிறான். அதாவது 10.71% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 4வது இடத்துல விஜய் பார்வதியை பொறுத்தளவுல நேத்தெல்லாம் மாஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. இவ்வளவு நாள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க அந்த பவரை சரியா பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டோம்னா யாருமே பயன்படுத்தல. ஆனா விஜய் பார்வதியை பொறுத்தளவுல ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சன் மேடையில தான் ஏறி உட்கார்ந்தாங்க. அதுக்கு இந்த சூனியக்காரி கனி எல்லாரையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் ஆடினாங்க பாருங்க. வேற லெவல் கேம் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரா ஒத்த ஆளா பார்வதி செமையா கெத்து காட்டினாங்க. அவங்களை பொறுத்தளவுல ஓட்டிங்ல 4வது இடத்துல இருக்கிறாங்க. 10.33% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. என்ன பொறுத்தளவுல பார்வதியோட கேரக்டர் தப்பா இருக்கலாம், வெளியே அவங்க பண்ணது எல்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் சரியா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நான் முதல்லயே சொல்லிட்டோம்லங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே ஒரு வில்லி இருப்பாங்க. அந்த வகையில சீசன் 9 வில்லி தான் பார்வதி. அவங்களோட வில்லத்தனத்தை கரெக்டா காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஓட்டிங்ல 6வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோராக்காவை பொறுத்தளவுல வெளியேயும் கிளாமரை தான் காட்டினாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் கிளாமரை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காதல் கண்டென்ட் கொடுக்க போறப்பா அப்படிங்கிற மாதிரி துஷார் கமர்தீன் இந்த 2 பேரை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்குது. அவங்கள பொறுத்தளவுல 6வது இடத்துல இருக்கிறாங்க. 7.21% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா 7வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா
கெமியை பொறுத்தளவுல முதல் வாரம் என்னெல்லாம் வில்லத்தனம் பண்ண முடியுமோ, திவாகருக்கு எதிராக என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. திவாகர்லாம் கிடையாது, சபரி கிட்ட வாண்டடா பிரச்சனை பண்ணாங்க. இப்படி நானும் ஒரு வில்லி தான் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. இந்த வாரம் கொஞ்சம் கமுக்கமா இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கான ஓட்டிங்ல 7வது இடத்துல இருக்கிறாங்க. அதாவது 5.61% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 8வது இடத்துல அப்சரா இருக்கிறாங்க. அப்சராவை பொறுத்தளவுல எப்பா நானும் யாரும் வம்புக்கும் வரல, என்னையும் யாரும் வம்புக்கு இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல 5.43% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல எஃப்ஜே இருக்கான். எஃப்ஜே பொறுத்தளவுல வந்த முதல் நாள்ல நம்ம என்ன சொன்னோம், செம டேலண்டா இருக்கான்பா, வயசும் கம்மி தான், ஒழுங்கா அவனோட கேம் ஆடினா அப்படின்னா இந்த சீசன்லயாவது ஒரு யங்ஸ்டர் வந்து டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா எல்லா சீசன்லயுமே வயசு கம்மியா வர்றவனுங்க நாங்க காதல் அப்படிங்கிற கண்டென்ட் மட்டும் தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம், வேற எதுவும் நாங்க பண்ண மாட்டோம், எங்களுக்கு யாரையாவது தடவிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றானுங்க. இந்த சீசன்ல எஃப்ஜே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆதிரையும் இவனும் சேர்ந்து செய்யறதெல்லாம் பார்க்கும்போது இல்ல கொஞ்சம் நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுல எஃப்ஜே கூட பரவாயில்லங்க. ஆதிரை எஃப்ஜே எப்ப தனியா நின்னாலும் போய் கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏமா கொஞ்சம் நிப்பாட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்துல எஃப்ஜே பொறுத்தளவுல அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறதா இருக்கட்டும், நானும் பெரிய ரவுடி தான் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம வியானாவை கேவலமா பேசியிருக்கான். அவனுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி இருக்கணும். விஜய் டிவி அதை பண்ண மாட்டானுங்க. அதனால மக்களான நீங்கள் தான் இந்த வாரம் எஃப்ஜே அப்படிங்கிற ரவுடியை வெளியே தூக்கி போடணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பொதுவா ஓட்டிங் ரிசல்ட்டை மட்டும் தாங்க பேசுவோம். இவனுக்கு ஓட்டு போடுங்க, இவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எஃப்ஜே வியானாவை இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு அப்புறமா அவனுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.